போட்டாரு. அதுல அவ்வளவு அழகா எஸ்ஐஆர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஆனா அதுல ஒரு பாயிண்ட் சொல்லாரு, டிவிகே ஃபேன்ஸ்க்கு யாருக்கும் அந்த எஸ்ஐஆர் படிதான் கிடைக்காது இல்லையா, அதுக்கு வந்து ஆளுங்கட்சியும் சில கைப்பாவிகளும் காரணமா. ஆனா எனக்கு கேட்டுருவோம்டா அசிங்கமா, எஸ்ஐஆர் படிவத்தை கொடுக்கறது தேர்தல் ஆணையம். இதுதான்டா உன்னை எல்லாம் தற்கொலைன்னு திட்டிட்டு இருக்காங்க. தற்கொலை பயல இவ்வளவு பேச்சு மயிர் பேச எனக்கே வர்றது இல்ல எஸ்ஐஆர் ஃபார்ம். எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு மட்டும் தான் வந்துக்குது, எங்க அப்பாவுக்கும் வரல, எனக்கும் வரல. ஏன்டா வரலன்னு கேட்டா அது பொறுமையா தான் வரும்ன்றாங்க. எங்களே ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் டிவிக்கு ஓட்டு போட போறது கிடையாது, எனக்கும் தான் வரல. அப்ப எவன் மயிரை கொடுக்கறது போயிட்டு முட்டா பயல. எஸ்ஐஆர் பத்தி அழகா எக்ஸ்பிளைன் பண்றா, உங்க ஃபேன்ஸை எஜுகேட் பண்றான்னு சொன்னா அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தாதான் தெரியுது பைத்தியக்கார மாதிரி பேசி வச்சிருக்கிற. எப்படா தேர்தல் ஆணையம் வேற உங்களை அதுக்குதான்டா கூப்பிடல. தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சி கூட்டம் வச்சாங்க, அதனாலதான் உங்களை கூப்பிடல. தற்கொலை பசங்க கூட்டம் எதுவும் புரியாதுன்னு தான் கூப்பிடல. முட்டா பையல உங்க ஃபேன்ஸை போய் எஜுகேட் பண்றா. எஸ்ஐஆர்னா பத்தி என்னன்னு சொல்லு. திருப்பி கொம்புசி நேர்க்காதரா. பாவம்டா அவனு, உன்னை சப்போர்ட் பண்றவனுங்க பாவம். சத்தியமா நீ பைத்தியம் தெரியாம அவனு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்கடா. கேக்குறான் கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப எஸ்ஐஆர் அது வந்து யாருக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து விஜய் அவர்கள் வந்து தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் சொல்ற விஷயத்த நல்லாவே கேட்டுக்கோ. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இப்ப இது முன்னாடி எல்லாம் வந்ததே இல்லை. இப்ப ஒரு எலெக்ஷன்ல நிக்க போறாருன்றதுக்காக தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. இந்த கான்செப்ட் வச்சுதான் அவர் சொன்னாரே தவிர இந்த விஷயம் அவருக்கு தெரியாதுன்றதுக்கு நீ வந்து சொல்லக்கூடாது. சும்மா வெங்கல மாதிரி மென்டல் மாதிரி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, இது கூடமா தெரியாம அரசியலுக்கு வராங்க. அது கேட்டா தற்கொலைங்களா. இவர் வந்து பெரிய சயின்டிஸ்ட். இப்பதான் நாசால இருந்து ஃபிளைட் விட்டு இறங்கி இங்க வந்திருக்காரு அமெரிக்கால இருந்து. அதுக்கப்புறம் அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு ஏர்போர்ட்ல இருந்து. நீ ஒரு கேனக்கு இருக்க வெங்கல இது தெரியாம வந்து இங்க இருக்கிறவங்க வந்து பேசுற அறிவுத்தனமா பேச கத்துக்கோ. ஒருத்தவங்க இந்த மாதிரி எலெக்ஷன் நிக்கிறாங்களா, அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? இது வந்து நீ வந்து தான் சொல்லுவோம்ப்பா. என்னடே வெங்கலம் இதெல்லாம் தெரிஞ்சுன்னு வாங்கலாம். தயவு செஞ்சு அதுக்கப்புறம் வீடியோ போடுறான் பைத்தியக்கார பசங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தி என்ன சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பை. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.